கீழே இருக்காரு பாருங்களா, அவர் தான் ஆரம்ப காலத்துல இருந்து முருகன். இங்க ஒரு முனிவர் தவம் பண்ணியிருக்காரு இந்த மலை மேல. அந்த முனிவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகன் காட்சியே தரலன்னு கோபத்தில் தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு போனார். ஏன் என்னை மட்டும் சோதிக்கிற, ரொம்ப காலமாக நான் தவம் இருக்கல, சிவனுக்குன்னு ஒரு மகன் பிறந்திருக்கான், நான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், லட்சணமாக இருக்கும், நான் அவனை பார்க்கறதானே தவம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தவம் இருந்திருக்காரு. முருகன் காட்சியே கொடுக்கல. ஏன்னா அவர் காட்சி கொடுக்கும்போது அங்கே சூரசம்காரத்தில் இருந்தார், திருச்செந்தூரில் சூரசம்காரத்தில் இருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ எனக்கு காட்சி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மனசு வருந்தி அந்த முனிவர் மண்டி போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்காரு, காட்டவே இல்லை. சரி நீ வந்து தான் காட்ட முடியல, எனக்கு சொப்பனத்துலையாவது நீ எப்படி இருப்பேன்னு நான் பார்க்கணும், அப்படியாவது கனவுலையாவது வாங்கிப்போன்னு சொல்லும்போது தான் வேலு எய்கிற மாதிரி வேலு வீசுகிற மாதிரி திருக்காட்சி அவருக்கு கனவு வந்திருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு வேல் வடிவத்தில் தான் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேலே பூரா இருக்குதா இப்படி வந்தது, நாங்கள் மறைச்சிட்டோம் கொஞ்சம். இப்போ கோயில் கட்டும்போது மறைச்சிட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட தலைவர் திருச்செந்தூர் முருகன். அதே வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் காட்டினா முருகர் தரிசனம் காமிக்கிற முருகர் ஈர வேல் தான் வந்தது. அந்த வேல் வந்து காரணங்கிறதுனால திருச்செந்தூரில் நான் சூரசம்காரத்தில் இருக்கும்போது என் வேலை தான் நீ தரிசனமாக பார்த்தேன், அதனால் வேல் வடிவத்திலேயே நான் இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவருக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப காலமாக அந்த கோயிலுக்கு யாருமே கோயில் கட்டலை. இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல் முறை கோயில் கட்டியிருக்காரு. அதே மாதிரி அவர் கனவுல போயிட்டு என்னான்னு இருக்காருன்னா, எனக்கு கட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனுக்கும் இங்கேயும் ஒரு கோயிலை கட்டுங்க, எனக்கும் எங்கள் மாமனுக்கும் இங்கேயும் ஒரு கோயில் கட்டுங்க, நான் ஒண்டியாக இருக்கேன், தனியாக இருக்கேன், எனக்கு அப்பா அம்மாவும் இல்லை, எனக்கு துணையாளம் இல்லை, நான் வந்து நீங்கள் பாருங்கள் முருகர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோலம் செந்தில் முருகன். எனக்கு எங்கள் மாமா வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்கன்னா மாமாவுக்கு ஒரு இடத்த இங்கேயே கொடுத்துட்டாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெருமான் நின்றுட்டு இருக்கிற மாதிரி என்னென்னமோ சொன்னாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டார் ரங்கநாதர். திருச்செந்தூர்லேயும் ரங்கநாதர் தான் இருப்பார், படுத்துட்டார். திருச்செந்தூரை சுற்றிட்டு வெளியில் உள்ள வரும்போது படுத்துட்டு இருப்பார். அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் கடல் மட்டத்தில் போய் சாமி பார்க்கலாம். இங்கே கடல் மட்டத்தில் இருந்து உயரமாக மலை மேலே மாமனும் மச்சானும் மாமனும் மருகனும் ரெண்டு பேருமே மலை மேலே இருக்கிறாங்க. இரு பெரும் அழகு தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்கிறது இந்த இடத்துல.